Assalamualaikum, welcome back to our channel farhanadesigner. I hope all are fine. இந்த வீடியோவில் bridal sleeve design full tutorial தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லீவ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளான மெத்தடில் ஃபஸ்ட் ட்ரேசிங் பண்ணிடலாம். இப்போ ஒரு கார்ட்போர்ட் ஷீட் ஆர் பேப்பரில் 3/4 இன்ச் விட்டு இருக்க மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒர்க் பண்ண போகிற டிசைனுக்கு 3/4 இன்ச் விட்டே கரெக்டானதாக இருக்கும். மெஷர் பண்ணி கட் பண்ண இந்த ஒரு பேப்பர் பீஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணாமல் லைட்டாக க்ராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிரைடல் ஒர்க் ஆர் சிம்பிள் ஒர்க் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவோட கரெக்டான பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் to 3/4 இன்ச் வரைக்குமே உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கிளைண்ட் வியர் பண்ணும்போது லூஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் பீட்ஸுமே டேமேஜ் ஆகாமல் ஸ்டிச் பண்ணலாம். நான் மார்க் பண்ணிகிட்ருக்க இந்த ஸ்லீவோட ஃபஸ்ட்டு கிராஸ் லைன் ஃபுல்லாகவே மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஆப்போசிட் கிராஸ் லைன் மார்க் பண்ணணும். நான் எப்படி ஸ்லீவோட கிராஸ் லைனை ஸ்லீவோட பாட்டமில் இருந்து ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணேனோ அதே மாதிரி இப்போ ஸ்லீவோட அப்பர் போர்ஷன்லேருந்து கிராஸாக இந்த கார்ட்போர்ட் பீஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே மார்க்கிங் பண்ணும்போது நீட்டான ஃபினிஷிங் இருந்துச்சுன்னா தான் ஒர்க் பண்ணி முடிக்கும் போதுமே நம்ம மார்க் பண்ணதெல்லாம் விசிபிளாக தெரியாமல் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா மார்க்கிங் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணியே மார்க் பண்ணுங்கள். சப்போஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மார்க்கிங் விசிபிளாக தெரியுதுன்னா வாட்டரில் லைட்டாக டச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த மார்க்கிங் எல்லாமே போயிடும். ஆல்மோஸ்ட் ஸ்லீவோட மார்க்கிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நான் ஒர்க் பண்ண போகிற இந்த ஃபேப்ரிக்கோட சாரீ பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரியில் தான் இருக்கும். அதனால் டயல்ஜி பிராண்டில் இருக்க கோல்டு கலர் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்லீவோட பாட்டமில் 3 to 4 லைன் கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறப்போ கொஞ்சம் திக்காக தான் போடுவேன். அதனால் 3 லைன்ஸ் கிட்ட தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, தின்னாக தான் போட வரும் அப்படின்னா 4 லைன் கிட்ட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஜரி லைனெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஸ்லீவோட பாட்டமில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக ஸ்டார் பிராண்டில் இருக்க சுகர் பீடை 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுகர் பீட் ஸ்டிச்சஸாக போட்டதுக்கப்புறமா இப்போ நீடில் ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீடை லோட் பண்ணிவிட்டு இதை செகண்ட் லைன் ஸ்டிச்சஸாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற 4 mm பீடுக்கு பதில் நீங்கள் 3 mm பீடுமே யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ தேர்ட் லைன் அகெயின் நான் சுகர் பீடை யூஸ் பண்ணி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டபுள் பீடாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் டைட்டாக இருக்கும் அண்ட் ஃப்ரேமில் இருந்து ரிமூவ் பண்ணும் போதும் லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ 4th லைன் ஸ்டோன் செயினை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி 1 இன்ச்சுக்கு சுகர் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் கலரில் இருக்க ஸ்டோன் செயினை பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக சுகர் பீடை யூஸ் பண்ணி அகெயின் ஒரு லைன் ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட பாட்டமில் ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க செக்டு போர்ஷன் ஃபுல்லாகவே கட் பீட்ஸை யூஸ் பண்ணி 2 பீடாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கட் பீட்ஸில் நிறைய சைஸ் அண்ட் டைப்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியான கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா ஜாப்லோ மேக்ஸ் பிராண்டில் இருக்க கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செக்டு பேட்டர்ன் எல்லாம் ஒர்க் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்க கிராஸ் லைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் ஆப்போசிட் சைடில் இருக்க கிராஸ் லைனை ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். கட் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். பிகாஸ் கட் பீட்ஸில் ரொம்பவே ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் த்ரெட்டை ஸ்பீடாக இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த த்ரெட் ஒர்க் பண்ணும் போதே கட் ஆகிடும். அதனால் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ த்ரெட்டை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். செக்டு பேட்டர்னில் ஃபஸ்ட்டு கிராஸ் லைன் ஃபுல்லாகவே பீட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்க கிராஸ் லைனை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஸ் லைன் ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பீட்ஸுக்கு மேலே இன்னொரு பீட்ஸ் வந்துச்சுன்னா நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்காது. நம்ம மார்க் பண்ணியிருக்க செக்டு பாக்ஸ் ஒவ்வொன்றுமே நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே நான் செக்டு போர்ஷன் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
மார்க் பண்ண செக்டு பேட்டர்ன் ஃபுல்லாகவே கட் பீட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஸ்லீவ் டிசைனில் இது வரைக்கும் பண்ணது ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் தான். இனிமேல் ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். செக்டு பேட்டர்னில் ஒர்க் பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் இருக்க சக்கரி கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். ஆல்சோ சக்கரிக்கு சென்டரில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலரில் இருக்க ஜர்கான் ஸ்டோன்ஸுமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் ஒர்க் பண்ண போகிற டிசைனில் கோல்டு வித் சில்வர் காம்பினேஷன் இருக்கணுன்றதுனால கோல்டு கலர் சக்கரி ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே கோல்டு கலரில் தான் வேணும்னா நீங்கள் ஜர்கான் ஸ்டோன்ஸை கோல்டு கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சக்கரையை பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்க ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் B7000 க்ளூவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு க்ளூ எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணாமல் சக்கரை பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும். கட் பீட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண செக்டு பேட்டர்னில் 4 கார்னர்ஸ்லையுமே நான் அப்ளை பண்ணுற மாதிரி ரவுண்டாக க்ளூவை வந்து திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ண உடனே சக்கரையை பேஸ்ட் பண்ணாமல் ஒரு 50% லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா சக்கரையை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறப்போவுமே சக்கரை வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து சக்கரி பேஸ்டிங்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி க்ளூவை வந்து அப்ளை பண்ண உடனே பண்ணாமல் ஒரு 50% ட்ரை ஆக விட்டுட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். கமெண்ட்ஸில் நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டோன் பேஸ்டிங் பென்னை பற்றி என்கொயரிஸ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோன் பேஸ்டிங் பென் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒர்க்கில் யூஸ் பண்ணுற சக்கரி ஜர்கான் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே அந்த பெனில் ஈஸியாக நம்மளால் எடுத்து பேஸ்ட் பண்ண முடியும். ஆனால் வெயிட்டாக இருக்க கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த பெனில் வந்து ஈஸியாக எடுத்து நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியலை. இந்த ஸ்லீவ் டிசைனில் சக்கரியை யூஸ் பண்ணி ஸ்லீவ் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ உடனே நம்ம ஜர்கான் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணாமல் சக்கரி நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜர்கான் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். சக்கரையை ஸ்டிச் பண்ணாமல் க்ளூ மட்டும் போட்டு அப்ளை பண்ணால் போதுமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம வாங்குகிற பட்ஜெட்டுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 2400லேருந்து 2800 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இந்த ஒர்க்குக்கு நீங்கள் சக்கரையெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதோட சார்ஜ் வந்து 4000 அபோவ் வரைக்கும் வரும். அதனால் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிச்சும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஜர்கான் ஸ்டோன்ஸை ஃபுல்லாகவே சக்கரிக்கு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இந்த ஸ்லீவ் டிசைன் 90% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஸ்லீவோட பாட்டமில் ஹேங்கிங் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஹேங்கிங் பீட்ஸோட ஸ்டிச்சிங் டுட்டோரியல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நான் ஹேங்கிங் பீட்ஸுக்கு யூஸ் பண்ணுற நீடிலோட சைஸ் கேட்டு என்கொயரிஸ் பண்ணியிருந்தீங்க. அசார்டட் நீடில் கிட்டில் வர நீடில் தான் நான் ஹேங்கிங் பீட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற இந்த ஹேங்கிங் பீட்ஸ்க்கான நீடிலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12. ஹேங்கிங் பீட்ஸை யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் என்கிட்ட இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஷோ பண்ணியிருக்கேன். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். கால் ஆர் மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.